ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மஸ்கிட்டோ கில்லர் மிஷினை பத்தி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு கட்டுத்தரையில கட்டுறதுக்காக தாங்க வாங்கியிருக்கோம். இந்த மழை காலத்துல பனிக்காலத்துல கொசு தொல்லை அதிகமா இருக்குங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மஸ்கிட்டோ கில்லர் மிஷினை வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூசேஜ் கொடுக்குதுங்க. நம்ம மாட்டு கட்டுத்தரையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடுகளிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க மாட்டு கட்டுத்தரையில தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழைக்காலம் பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை அதிகமா இருக்குங்க. கொசு வந்தாலே மாடுகளுக்கு காய்ச்சல், அம்மை போன்ற நோய் வருங்க. அந்த நோயை நாங்கள் தடுக்கிறதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச அளவு மாடுகளுக்கு கொசு கடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த மிஷினை வாங்கினோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு மிஷின் வச்சுருந்தோங்க. இந்த மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு யூசேஜ் கொடுத்துச்சுங்க. இதுவும் மஸ்கிட்டோ கில்லர் மிஷின் தான். இது இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணணும். அப்பயும் சரி பண்ண முடியல. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த மிஷினை வாங்கினோம். ஆனால் இது ஒரு நல்ல யூசேஜுங்க. நம்ம மாடுகளுக்கு கட்டுத்தரையில் கட்டுறதுக்கு நல்ல ஒரு யூசேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓப்பனான ஏரியா இருந்தாலுமே கொசு சூப்பராக அடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொசு பூச்சி எல்லாமே அடிச்சிருக்கு பாருங்கள். இதை நாங்கள் இப்போ கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேயே மாட்டிடுவோம். வீடியோக்காக தான் இப்போ கையில் எடுத்திருக்கேன். இது வீட்டில் மாட்டும்போது கொஞ்சம் கவனமாக மாட்டணுங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் இந்த எலக்ட்ரிக் மிஷினில் கை வச்சுட்டாங்கன்னா எர்த் அடிக்கும். அதை பார்த்து மாட்டணும். நாங்கள் எப்படி மாட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கும் எட்டாது, ஆடு மாடுகள் எதுவுமே தொடாத அளவுக்கு தான் மேலே இந்த கட்டையில் தான் மாட்டி வச்சுருக்கோம். எப்படி மாட்டி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இது அப்படியே டெய்லியுமே ஒரு பழைய ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணிவிடுவோங்க. கையில் எடுக்க மாட்டோம், அந்த இடத்துலையே தான் வச்சு கிளீன் பண்ணுவோம். இப்போ வீடியோக்காக தான் கையில் எடுத்திருக்கேன். இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுடுவோங்க. ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் எந்த லைட்டும் ஆன் பண்ண மாட்டோம். இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் ஆனில் இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைட்டோட அட்ராக்டிவ் வெளிச்சத்துக்காக கொசு பூச்சி எல்லாமே இந்த லைட்டு மேலே உட்காருங்க. அப்போ எர்த்தாகும் போது அந்த கொசுலாம் அப்படியே இறந்து போயிடும். இந்த லைட்டை நாங்கள் எப்போதுமே பயன்படுத்துறது இல்லைங்க. மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் கொசு அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இந்த லைட்டை ஒரு 7 மணிக்கு ஆன் பண்ணி விட்டோம்னா மறுநாள் காலையில் தாங்க ஆஃப் பண்ணுவோம். அது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கரண்ட் பில்லெல்லாம் எதுவும் வரது இல்லைங்க. மாடுகளுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புகை போடுவோம், இல்லைன்னா எதனா மருந்து வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் மாட்டு மேலே. அப்படி பண்ணுறதுனால மாடுகளுக்கு ஸ்கின் அலர்ஜி தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் இது நிரந்தர தீர்வாக இருக்காது. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தாங்க 1000 ரூபாய் காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். நாங்கள் இதை ஓப்பனில் வச்சுருக்கோம். இருந்தாலுமே நல்ல கொசு நீங்கள் லைட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அடிச்சிச்சுன்னு. நீங்கள் வீட்டில் மாற்றினீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிடுறதுனால அதிகபட்சம் எந்த கொசுமே வராது. நல்ல ஒரு யூசேஜ் இருக்குது இந்த லைட்டு மாட்டுறதுனால. இதில் இந்த மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம சுவிட்சு போட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பி வழியாக தான் கரண்ட் எல்லாமே பாஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை செவுத்துல மாட்டிக்கலாங்க. 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வழியாக செவுத்துலையும் மாட்டிக்கலாம். ஆனால் நாங்கள் செவுத்துல மாட்டலைங்க, கயிறில் தான் கட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. நம்ம இதை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணுங்க. தெரியாமல் கூட அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற கம்பியில் கை வச்சிட்டோம்னா பயங்கரமாக இறத்தடிக்குது. நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் பயங்கரமாக சாக்கடிக்குதுங்க. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணினீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணவே கூடாது. நாங்கள் அதுக்கு தாங்க யாருக்கும் எட்டாத அளவுக்கு மரத்து மேலே கட்டியிருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும். இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.